Hi students, welcome to social class. In this video, we are going to see 4th standard social term 2 unit 3 transport. Students, நம்ம இந்த வீடியோவில் 4th standard social பருவம் 2 பாடம் 3 போக்குவரத்து பற்றி நம்ம படிக்க போகிறோம். Modes of transport. There are different modes of transport in India. Modes of transport: roadways, railways, waterways, airways. Before the invention of wheels, humans used to walk everywhere. They used bullock carts to cover distances. Even today, many use bicycles which are eco-friendly to travel. போக்குவரத்தின் வகைகள். இந்தியாவில் பலவிதமான போக்குவரத்து வகைகள் உள்ளது. அதை நம்ம சாலை வழி, ரயில் வழி, நீர்வழி, வான்வழின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கலாம். சக்கரங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் மனிதர்கள் எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்றாங்க. தொலைவில் உள்ள இடங்களுக்கு செல்ல அவர்கள் மாட்டு வண்டியை பயன்படுத்தினாங்க. இன்றும் கூட பலர் தங்களுடைய பயணங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத மிதிவண்டிகளை பயன்படுத்துகின்றனர். இது நிலத்தின் வழியாக நடக்கும் போக்குவரத்து ஆகும். இப்போக்குவரத்து பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. First one, we are going to see roadways. India has been building roads since old times. Roadways connect the nook and corners of our country. சாலை வழி. இந்தியாவில் பழங்காலத்திலிருந்தே போக்குவரத்திற்காக சாலைகள் அமைக்கப்பட்டு வருது. சாலை வழி போக்குவரத்து நம் நாட்டின் மூலை முடுக்குகளெல்லாம் இணைக்கிறது. National highways, shortly we can call NH. These are the main roads connecting cities in the country. Example, NH44 runs from Srinagar to Kanyakumari. The Golden Quadrilateral Road connects the 4 major cities, Chennai, Mumbai, Delhi and Kolkata in India. National highways அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். இவை நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலைகள் ஆகும். எடுத்துக்காட்டாக தேசிய நெடுஞ்சாலை 44 NH44 ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஆகும். தங்க நாற்கர சாலையானது இந்தியாவின் 4 முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகியவற்றை இணைக்கிறது. We are going to see state highways, SH shortly we can say. These are the roads connecting important cities within the state. Example, SH4 runs from Arcot to Viluppuram. SH அப்படின்னா ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னா மாநில நெடுஞ்சாலைகள். இந்த சாலைகள் ஒரு மாநிலத்திற்குள்ள உள்ள முக்கியமான நகரங்களை இணைக்குது. எடுத்துக்காட்டா மாநில நெடுஞ்சாலை 4 ஆற்காட்டிலிருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஆகும். நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். They are of 2 types. Major district roads MDR and other district road ODR. These roads connect markets and offices in the district. மாவட்ட சாலைகள் இவை 2 வகைப்படுது. முக்கிய மாவட்ட சாலைகள் MDR மற்றும் பிற மாவட்ட சாலைகள் ODR அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த சாலைகள் மாவட்டத்தில் உள்ள சந்தைகளையும் அலுவலகங்களையும் இணைக்கிறது. Next, village roads. These roads connect villages or a group of villages with each other and also to other major roads near it. கிராம சாலைகள். இந்த சாலைகள் கிராமங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்குது. அவற்றுக்கு அருகில் உள்ள பிற முக்கிய சாலைகளையும் இது இணைக்கிறது. Bus is the most important means of public transport system in India. Buses are managed by the respective state governments. Many state governments have introduced air-conditioned buses and sleeper buses. The Chennai Mufsal bus terminus is the largest bus terminus in Asia. பேருந்து இந்திய மக்களுடைய மிக முக்கிய சாலை போக்குவரத்து சாதனமாகும். பேருந்துகள் அந்தந்த மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படுகிறது. பல மாநில அரசுகள் குளிரூட்டப்பட்ட மற்றும் தூங்கும் வசதி கொண்ட பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னையில் உள்ள புறநகர் பேருந்து நிலையம் ஆகும். Bus Rapid Transit System BRTS is a high quality bus based transit system.
It has been introduced in some cities in India. The BRTS ensured that there are roadways that only buses can use. விரைவான பேருந்து போக்குவரத்து அமைப்பு அப்படின்னா பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்பது உயர்தர வசதி கொண்ட பேருந்து போக்குவரத்து வகையாகும். இந்தியாவில் சில நகரங்களில் இத்தகைய போக்குவரத்து அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு பேருந்துகளுக்கு மட்டும் பயன்படும் சாலைகளை அமைக்க உள்ளது. நெக்ஸ்ட், ரயில்வேஸ். Railway is the most important form of transport system connecting various states in India. The first railway line was laid between Mumbai and Thane in 1853. Railways அப்படின்னா ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் பல மாநிலங்களை இணைக்கும் போக்குவரத்து வகையில் ரயில் போக்குவரத்து ரொம்ப முக்கியமானதாகும். 1853ஆம் ஆண்டில் மும்பை மற்றும் தானே இடையே முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. One of the earliest railway stations built in Tamil Nadu was in Rayapuram in the year 1856. Steam engines were used in the beginning. From steam engines to high-speed rail, the growth of Indian railways over the past 170 years has been vast and it has contributed to the development of India. தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையங்களில் ஒன்று 1856 ராயபுரத்தில் கட்டப்பட்டது. ராயபுரம் எங்கே இருக்குது? சென்னையில். ரயில் வண்டிகளை இயக்க ஆரம்ப காலங்களில் நீராவி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்திய ரயில் போக்குவரத்தானது கடந்த 170 ஆண்டுகளில் நீராவி இயந்திரங்கள்லேருந்து அதிவேக ரயில் வண்டிகள் வர மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சி இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. There are also suburban rails that connect different places within a city. The first modern rapid transit system in India is the Kolkata Metro Rail system. The Chennai Metro Rail was started in the year 2015. புறநகர் ரயில்கள் நகரத்தின் வெவ்வேறு இடங்களை இணைக்குது. இந்தியாவின் முதல் நவீன விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பு கொல்கத்தா மெட்ரோ ரயில் அமைப்பாகும். சென்னை மெட்ரோ ரயில் அமைப்பு 2015 தொடங்கப்பட்டது. Next we are going to see waterways. India has a very long coastline and hence ports remain main centers of our trade. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீர்வழி போக்குவரத்து. இந்தியா மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது. எனவே துறைமுகங்கள் வர்த்தகத்திற்கான முக்கிய மையங்களாக இருக்கின்றன. Next, oceanic or coastal water transport. India has 13 major ports and Tamil Nadu is the only state in India that has 3 major ports, Ennur, Chennai and Tuticorin. Shipping Corporation of India, a government-owned company, manages all offshore and other marine transport related infrastructure in the country. அதாவது பெருங்கடல் அல்லது கடலோர நீர்வழி போக்குவரத்து. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளது. அதில் எண்ணூர், சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற 3 முக்கிய துறைமுகங்களை கொண்ட ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு. கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது அரசாங்கத்திற்கு ஒரு சொந்தமான நிறுவனமாகும். அவை நாட்டில் உள்ள அனைத்து கடல் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளையும் நிர்வகிக்கிறது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் happens through boat, speedboat, ship. The boats are widely used for fishing in Tamil Nadu. நீர்வழி போக்குவரத்தானது படகு, அதிவேக படகு, கப்பல் மூலம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் படகுகள் மீன் பிடிப்பதற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. Next we are going to see airways. Air transport is the fastest way to travel to different parts of the world. The very first air service of Asia was inaugurated by India in the year 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga River. In Tamil Nadu, there are 4 international airports at Chennai, Coimbatore, Madurai and Tiruchirappalli. Airways அப்படின்னா வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து என்பது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து வகையாகும். ஆசியாவின் முதல் விமான சேவை இந்தியாவின் அஞ்சல் மற்றும் தந்தி துறையால் 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அலகாபாத்திலிருந்து நைனிக்கு கங்கை ஆற்றை கடந்து
அஞ்சல் கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. ஏர்லைன்ஸ் plays a huge role in connecting cities within the country and across the world. Helicopters are used for short distances and in hilly regions like Haridwar, Badrinath, Kedarnath and Darjeeling. விமான போக்குவரத்து உள்நாட்டிலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களை இணைப்பதில் பெரும் பங்கு வகிக்குது. ஹெலிகாப்டர்கள் குறுகிய தூரத்திற்கு பயணம் செய்ய பயன்படுத்தப்படுது. ஹரித்வார், பத்ரிநாத், கேதர்நாத் மற்றும் டார்ஜிலிங் போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் பயணம் மேற்கொள்ள ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. Last we are going to see advantages of transport. First point, growth of agricultural and industrial production. Transport system plays a huge role in the growth of agricultural and industrial production by carrying raw materials to different parts of the country. Advantages of transport அப்படின்னா போக்குவரத்தின் நன்மைகள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மூலப்பொருட்களை கொண்டு செல்வதன் மூலம் விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் போக்குவரத்து அமைப்பு பெரும் பங்கு வகிக்கிறது. Next point is growth in trade. It helps in promoting trade in the country. Transport plays a key role in the country's export and import of goods. Growth in trade அப்படின்னா வர்த்தக வளர்ச்சி. ஒரு நாட்டின் வர்த்தகத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்குது. Last point, promotes tourism. It helps people from different countries to visit other countries. Without a good transport system, promotion of tourism is not possible. Promotes tourism அப்படின்னா சுற்றுலாவை மேம்படுத்துதல். இது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் மற்றும் நாடுகளுக்கு பயணம் செய்ய உதவுகிறது. ஒரு நல்ல போக்குவரத்து அமைப்பு இல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்துவது என்பது சாத்தியம் கிடையாது. I hope you all understood transport, modes of transport and advantages of transport in this video very well. Thank you.